வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11 வருடங்கள் படுத்த படுக்கை, விபத்தால் நேர்ந்த ஒரு சோகம், சொத்தை வித்தும் கணவரை கைவிடாத ஒரு நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடன கலைஞராக தந்தைக்கும் சிகை அலங்கார கலைஞராக தாய்க்கும் பிறந்தவங்க தான் நடிகை அனுராதா அவர்கள்னே சொல்லலாம். தன்னோட 13 வயசில் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்போவே உயரமாக இருப்பாங்களாம். பின்னால் தன்னோட நடித்த நடிகர்களை விட உயர்வானதாக இருக்கிறான்னு சொல்லி அனுராதா அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி, கவர்ச்சி நடிகை மற்றும் வெள்ளி கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. தன்னோட நடிப்பாளர் ரசிகர்கள்ட்ட ஒரு தனி கவனம் பெற்றாங்கன்னே சொல்லலாம். கே. பாலச்சந்தரோட இயக்கத்தில் முதல்ல நடிக்க இருந்த அனுராதா அவர்கள் அதுக்கப்புறம் மிகவும் சிறிய பெண்ணாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1976 மலையாளத்தில் வெளியான துளவர்சம் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெலுங்குலேயும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. 1978 மறுபடியும் மலையாளத்தில் வெளியான இனியவள் உறங்கட்டும்ன்ற படத்தில் நாயகியாக அறிமுகமாயிருக்காங்க அனுராதா அவர்கள். மலையாளத்தில் தன்னோட முதல் படமே நல்லா வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழில் பொண்ணுக்கு ஊரு புதுசு, சிவப்பு மல்லி, சத்தியசுந்தரம்னு சொல்லி நிறைய சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்ச்சி பாடல்களையும் நடனம் ஆடிட்டுருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக மச்சான பாரடின்ற இந்த பாடல் இவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். படத்தில் வர ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினாலே படம் ஹிட்டுன்னு சொல்லி இயக்குநர்கள்லாம் இவரவங்க கால் ஷீட்டை அன்னைக்கு தேடி வந்து இருந்திருக்காங்க. அவ்வளோ பிஸியாக இருந்த அனுராதா அவர்கள் 1987 நடன கலைஞர் சதீஷ்குமாரை காதலித்து 20 வயசில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட 21 வயசில் குழந்தையும் பிறந்துருச்சு. 23 வயசில் இன்னொரு மகனும் பிறந்திருக்காங்க. சினிமா ஒரு பக்கம் அனுராதாக்கு கை கொடுத்தாலும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப போராட்டங்கள் நிறைஞ்சதாகவே இருந்திருக்கு. இவரோட கணவர் சதீஷ்குமார் 1996 ஒரு இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கப்போ சாலை விபத்தில் விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களோட தலையில் அடிபட்டு 17 நாள் கோமாவில் இருந்திருக்காங்க. குழந்தைகளோட கல்வி, மருத்துவ செலவு, கணவரோட இந்த மாதிரி நிலை எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வந்திருக்கு அனுராதா அவர்களுக்கு. இந்த சூழல் தான் எனக்கு எல்லாமாகவும் இருந்த இவங்களோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அடுத்தடுத்து வாழ்க்கையில் இடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. படுத்த படுக்கையாக மாறிட்டாங்க கணவர். உணவு கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, இந்த மாதிரி பராமரிப்பு பணியில் 11 வருஷமாக தனியாலாம் செஞ்சுருக்காங்க. 2007 மாரடைப்பால் கடைசியில் இறந்து போயிடுறாங்க. இதற்காக தனது சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தனியாளராக கணவரை பார்த்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கணவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் ஒரு குழந்தையை போலயே மாறிட்டாலும் தன்னோட கவனிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இதுக்காக தன்னோட சொத்துக்களையே இழந்திருக்காங்க அனுராதா அவர்கள். என்ன நடந்தாலும் கணவரை கைவிடாமல் வேறு திருமணமும் செஞ்சு கொள்ளாமல் குழந்தைகளையும் வளர்த்தெடுத்து தன்னோட கரியரையும் கவனிச்சிருக்காங்க அனுராதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை இந்த மாதிரி லேடிஸ்களை பார்க்கும்போது தான் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.